ஐயா எதிரணியிலேருந்து சேஷாத்ரி வந்தார். ஆமாம். இந்த வயசுலேயே இவர் இவ்வளோ சோர்ந்து போயிருக்கக்கூடாது. அவருக்கு கொடுத்தவருமா. காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ணன் குரல் வருமானு கேட்குறாரு. இப்போ இந்த படத்தை இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்களா? இவ்வளோ லேட்டாக இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 ரூபா கொடுத்தீங்கன்னா காக்கா பிரியாணி தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன தருகிறோமோ அதுக்கு ஒருத்தான பொருளை தான் நீங்கள் பெற முடியும். அதிகமாக தருகிறவர்கள் சிறப்பான பொருளை பெறுவார்கள் என்பதை தயவு செய்து சேஷாத்ரி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாங்களாம் யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆற்றிக்கிட்டு இருக்கோன்னு வேற கேட்குறாரு. அப்படி ஆத்திர கடைகளும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு கடையில் ஒருத்தர் போய் மொத்தம் 5 டீ 2 டீ எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருக்கிறார். உடனே 3 டீ மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு நோட்டில் 2 டீ எக்ஸ்ட்ரான்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சில காலேஜ் பசங்க வந்து மொத்தம் 10 டீ 2 டீ எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருக்காங்க. 8 டீ அவங்களுக்கு கொடுத்துட்டு 2 டீன்னு எழுதி மட்டும் வச்சுக்கிட்டாங்களாம். ஏன்னு கேட்கும்போது ஒருத்தர் என்னங்க எக்ஸ்ட்ராங்கிறாங்க, அதை எழுதி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டபோது அந்த கடைக்காரர் சொன்னாராம், இல்லை இந்த பகுதியில் நிறைய வயசானவங்க, ஏழைகள், அனாதைகள் இருக்கிறாங்க. அவங்க வர்ற நேரம் உதவி செய்ய முடியாதுங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட காசு இருக்கும்போது அவங்க டீ குடிக்க வரும்போது கூட 1 டீ 2 டீக்கு பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை நாங்கள் கணக்கில் எழுதி வச்சுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு அனாதை, ஒரு ஏழை வந்து ஏதாவது டீ கிடைக்குமாங்கும் போது 2 டீயை கொடுத்துட்டு இதில் டிக் போட்டுக்குவோம். யாருமே இல்லாத கடையில் டீ போட்டால் கூட அது தருகிற போது கிடைக்கிற இன்பத்திற்கு நிகரே கிடையாது என்பதை என்னுடைய சகோதரர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இல்லாத சூழ்நிலையில கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா, நாங்களும் கண்டு அதைத்தாயே நானும் கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லாத சமயத்தில் கூட கொடுத்தே பழக்கப்பட்ட இனங்க நம்மளுடைய தமிழ் இனம். சமீபத்தில் கஜா புயல் வந்தப்ப அந்த மக்கள் நொந்து போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்து நொந்து போயிருந்த நிலையில திருச்சியிலிருந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒரு வேன் நிறைய போய் அவங்களுக்கு நிறைய பொருட்கள் கொடுத்துட்டு அவங்க திரும்பும்போது அந்த விவசாயிகள்லாம் சுற்றி நின்று, இவ்வளவு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் வெறும் கையோடு போகக்கூடாது என்று அந்த வண்டி நிறையா இளநீர்களை ஏற்றி அவர்களுக்கு தந்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று பெறுகிற இடத்தில் இருக்கும்போது கூட தருகிறவனாக இருக்கிறவன் தமிழன் என்று நிரூபித்த மண் இந்த மண். இங்கே வந்துக்கிட்டு ஏன் இவ்வளவு ஆவேசமாக மாமியார் வீட்டில் வாங்குறதையும் மாமனாருக்கு கொடுக்குறது? ஏன் நீங்கள் என்ன கொடுத்துட போகிறீங்க? மாமனாருக்கு போகும்போது வேணால் ஒரு காவி வேட்டி வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க. மாமியாருக்கு இந்த ரேஷன் கடையில் கொடுத்த சேலையை நல்லா பேக் பண்ணி கொடுக்க போறீங்க. அவர் அதை கூட கொடுக்கலையாம்மா. ஆனால் அவங்க உங்களுக்கு தர்றது எவ்வளவு? உங்கள் மனைவி பேரில் சொத்தையும் சேர்த்து தானே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க. இப்படி ஏன் வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் எங்கள் ஐயா வேற, இந்த இயற்கை தானே நமக்கு எல்லாமே, இந்த சமூகம் தானே தருகிறது, இல்லைன்னு சொல்லலை. சமூகம் தருகிறது, நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் இவ்வளவு இயற்கையை தந்த சமூகத்துக்கு ஒரு மரக்கன்று நடும்போது நமக்குள்ளே கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு இருக்குது. நம்ம ஒரு விருட்சத்தை உருவாக்கலை, காட்டை உருவாக்கலை, ஆனால் ஒரு மரக்கன்று நாம் நட்டோம். நம்முடைய குழந்தை பிறந்த நாளுக்கு இந்த சமூகத்துக்கு ஒன்றை திருப்பி தர முடிந்தது என்கின்ற மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிங்க. ஐயா சொன்னாங்க, வள்ளுவர், பாரதி, ஜெயகாந்தன் வாங்கிக்கிட்டோமே. அவங்க தந்தாங்கல்ல. வள்ளுவர் காலத்தில் எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க, அவங்க நமக்கு தந்தாங்களா? இல்லையே. வள்ளுவர் தந்ததனால்தான் நாம் வாங்க முடிந்தது. ஜெயகாந்தன்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னன்னு கேட்கும்போது, ஜெயகாந்தன் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ஒரு பிரான்ஸ் நாட்டு கதை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ஃபாதர் ஒரு தனியாக ஒரு வீட்டில் இருப்பார். ஒரு திருடன் அவர் வீட்டுக்கு விருந்தினராக போவான். ஐயா எனக்கு நைட்டு தங்க இடம் இல்லை, உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன்னு ஃபாதர் தங்கி கோப்பான்றுவார். விடிகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிடுவான், மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, 2 வெள்ளி ஸ்டாண்டு அவர்கிட்ட இருக்கும். அவருக்கு தெரியாமல் ஒரு ஸ்டாண்டை திருடிட்டு ஓடி போயிடுவான். காலையில் 10 மணிக்கு போலீஸ் அந்த திருடனை கூட்டு வந்துடுவாங்க. பார்த்த உடனே இந்த ஃபாதர் என்ன பண்ணுவார், இன்னொரு வெள்ளி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுவார். என்ன நண்பரே இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களை 2 ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு போக சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு 1 மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, நான் தூங்குனதுனால கவனிக்கல, இருந்தாங்க பிடிங்க, இதையும் கொண்டு போங்கன்னு கையில் கொடுத்த உடனே போலீஸ் சொல்லுவாங்க, சாரி இவர் திருடர் இல்லையா, உங்களுடைய நண்பரா அப்படின்னு கேட்ட கணத்தில் அந்த திருடன் திருந்தி விடுவான். இந்த சமூகத்துக்கு ஒன்றை தருவதன் மூலமாக அவர்களை திருத்த முடியும் என்று அந்த கதை சொன்னது, அது எனக்கு பிடித்தது என்று ஜெயகாந்தன் சொன்னார். இந்த மானுட குலத்தை நீங்கள் மாற்ற வேண்டும், மீட்க வேண்டும் என்றால் அது தருவதின் மூலமாகத்தான் நிகழும். நடுவர் அவர்களே, ஐயா சொன்னாங்க, ஒரு தாத்தாவா இருந்தா தான் உங்களுக்கு முத்தம் பெறுவதின் மகிழ்ச்சி தெரியும். ஐயா அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு மகளா அம்மா அப்பா கிட்ட வாங்கின முத்தங்களை விட நமக்கு முத அந்த குழந்தை பிறக்கும் போது ரத்தமும் சதையுமா ஒரு ரோஜாப்பு பிறந்த மாதிரி, நம்ம ஜெராக்ஸ் மாதிரி நம்ம குழந்தை கையில் கிடைச்ச உடனே அந்த குழந்தையின் நெத்தியில நாம ஒரு முத்தம் தருகிறோம் பாருங்க, அது தருகிற சிலிர்ப்பை வேற ஏதாவது இந்த உலகத்துல தர முடியுமாங்க?
அந்த கணம் ஆனந்தம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய நல்ல தருணம். குரானில் ஒரு அழகான ஒரு விஷயம் வரும். எல்லையற்ற அருளாளனான அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த உலகம் பேலன்ஸ் இல்லாமல் அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறார், அங்கங்கே இந்த பேப்பர் வெயிட்டை தூக்கி வைக்கிற மாதிரி மலைகளை தூக்கி வைக்கிறார். உடனே உலகம் சமநிலை பெற்றுச்சு. பக்கத்தில் இருந்த அந்த தூதர் கேட்குறாரு, இறைவனே உங்களுடைய படைப்பிலேயே இந்த மலைகள் தான் பெருசா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது, இந்த மலையவே உடைக்கக்கூடிய உளிகளை இரும்பை நான் தானே படைச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ இரும்பு தான் உங்கள் படைப்பில் பெருசா? அப்படியும் சொல்ல முடியாது. அந்த இரும்பையே உருக்கக்கூடிய நெருப்பை நான் தானே படைச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நெருப்பு தான் பெருசா? அப்படியும் சொல்ல முடியாது. நெருப்பையே அணைக்கக்கூடிய மழையை, தண்ணீரை நான் தானே படைத்திருக்கிறேன். அப்போ உங்கள் படைப்பிலேயே தண்ணீர் தான் பெருசா? அப்படியும் சொல்ல முடியாது. அந்த தண்ணீரின் போக்கையே மாற்றக்கூடிய காற்றை நான் தானே படைத்திருக்கிறேன்னார். அவங்க ரொம்ப நொந்து போய், அப்போ உங்கள் படைப்பிலே எதுதான் பெருசு? அதற்கு இறைவன் அழகாக பதில் சொல்லுகிறார், என் படைப்பிலேயே எது பெருது தெரியுமா? வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவன்தான் என் படைப்பில் பெரியவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இறைவனின் பார்வையில் பெரியவனாக இருக்க ஆசைப்பட்டால் அதுதான் ஆனந்தம் என்று நம்பினால் கொடுத்து பாருங்கள். ஐயா, நம்ம சைவத்தில் ஒரு வார்த்தை வருங்க, சிவன்னு ஒரு வார்த்தை இருக்கு, சிவம்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்கும் போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டும் வேற. சிவம் வேற, சிவன் வேற. சிவன் என்பது இறைவன், சிவம் என்பது இறை நிலை. நம்ம எல்லாரும் இறைவனாக முடியாது, ஆனால் இறை நிலையை அடைய வேண்டுமானால், சிவமாக மாற வேண்டும் என்றால் அன்பே சிவம் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். யார் தருகிறார்களோ அவர்கள் சிவமாக மாறுகிறார்கள், பெறுகிறவர்கள் மனிதர்களாகவே தொடர்கிறார்கள். இப்போ இறைவனா நம்ம மாறணும்னா நாம் கொடுக்க வேண்டும், மனிதனாகவே இருக்க வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களை ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எதிரணியில் இருக்கிற ராஜா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, தி ஜானகிராமன் எழுதிய சிலிர்ப்புன்னு ஒரு கதை. அந்த கதையில் ஒரு அப்பா மகனை ரொம்ப நாள் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுருப்பார். அவனை ட்ரெயினில் கூட்டு வருவார், சின்ன பையன். அதே ட்ரெயினில் அம்மா அப்பாவை பிரிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு குழந்தைய எடுக்கிற வேலை பார்க்குறதுக்கு இன்னொரு சின்ன பாப்பா போகும், ஒரு 12 வயசு பாப்பா. இந்த பையனுக்கு ஒரு 10 வயசு. அவங்கள பற்றி பேசிக்கிட்டே போவாங்க. இந்த பையன் ஒரு ஸ்டாப்பில் நிற்கும் போது எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும், ஆரஞ்சு பழம் வேணும்னு அடம் பிடிப்பான். உடனே இவர் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்பார். வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, இந்த அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அம்மாவை உரிச்சு கொடுக்க சொல்லி நான் சாப்பிடுவேன், அந்த பழத்தை பத்திரமா வச்சுருப்பான். அந்த ட்ரெயினில் அவனுக்கு தூக்கம் வரும், தூங்கும்போது கூட அந்த ஆரஞ்சு பழத்தை இறுக்கி இந்த குழந்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சார், அம்மா கையால் கொடுத்து சாப்பிடணும்னு இந்த குழந்தை எவ்வளவு அம்மா மேலே ஏக்கமாக இருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டே வருவார். இவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரும். அது வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே போவாங்க. உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு போறியாம்மா? ஆமாம். அங்கே போய் என்ன செய்வேன்? அங்கே ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போகிறேன், அவங்க குழந்தைய நான் வளர்க்குறதுக்கு போகிறேன், அவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய போகிறேன். இந்த குழந்தை சொல்கிறத இந்த பையன் கேட்டுக்கிட்டே வருவான். இவங்க ஸ்டாப் வந்து இறங்க போவாங்க பாருங்க. இவங்க ஸ்டேஷன் வந்த உடனே வாசல் வரைக்கும் வந்துட்டு இருப்பா வந்துடுறேன்னு தன் அம்மாட்ட கொடுத்து சாப்பிடணும்னு நினச்சி தனக்காக வைத்திருந்த ஆரஞ்சு பழத்தை ஓடி போய் அந்த சிறுமியின் கைகளில் கொடுத்து நீ சாப்பிடுக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடி வருவான். அப்பா அவனை கட்டி பிடித்து கொண்டு சொல்வார், அவனை அந்த நிமிடம் கட்டி தழுவும் போது சச்சிதானத்தையே தழுவிக்கொண்ட ஒரு சிலிர்ப்பு எனக்குள் ஏற்பட்டது என்று சொல்வார். நாம குழந்தைகளுக்கு ஒன்று தருவது மகிழ்ச்சி என்றால் அதை இன்னொருவருக்கு அந்த குழந்தை தானமாக தருகிறதே, அதை பார்க்கும் போது நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் உண்மையான ஆனந்தம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கதையவே கொண்டாந்துட்டாங்க. அது சச்சிதானந்த பார்த்துருக்காங்களாம். நம்ம காசை இழந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம், அவங்க சச்சிதானந்த பெருவெள்ளத்தில் இருக்கிறாங்க. இது ராஜாவுக்கு வேற பிடிக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிராக பேசிடாத, கதை சொல்லிட்டேன் அப்படின்னு முன்னாடியே அவருக்கு ஒரு அணை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இது இவர் மீறி பேசணும். வாங்க ராஜா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியான நேரம் பட்டிமன்றம் நடத்தினா இப்படி தான் இருக்கும். அதுவும் பிரியாணி சாப்பிட்ட பிறகு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் முதலையே எஸ்கேஆர் சுரேஷ்கிட்ட சொன்னேன், ஐயா இது சிரமம் ஐயா, எங்கே அவர்
ரொம்ப சிரமம், எல்லாரும் தூங்கி வழிவாங்க என்ன. அதெல்லாம் ஒன்றுமில்ல, நாங்கள் ரொம்ப விழிப்பாக இருப்போம், ஆனந்தத்தை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தார். அது இந்நேரம் ஆனந்தமாக தானே இருக்கும். ஆனந்தத்தை பற்றி பேசுங்கன்னா அந்த அம்மா சச்சிதானந்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. இது ஆனந்தம் சொன்னாலே கேட்க மாட்டேங்குது. இதில் அதை விட பெருசு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப எளிமையானது. இன்னைக்கு நானும் பேராசிரியர் ராஜாராம் ஐயாவும் ஒரே மாதிரி வேஷ்டி, கரை வச்ச வேட்டி கட்டியிருக்கோம். நான் வேணா நீங்கள் திரும்பி பாருங்கள். இது ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பட்டிமன்ற நாகர்கோவிலுக்கு போனோம். அங்கே பெற்ற வேட்டி. எனக்கு மட்டும் தரமாட்டேன்ட்டாங்க. ஐயாவுக்கு ஜரிகை கரை வேட்டி, இந்த கரை கிடையாது. அங்கே பெண் பேச்சாளர்களுக்கு காட்டன் புடவை கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு இதே கவிதா ஜவஹர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனையோ ஊரில் பேச போகிறேன்னே, இங்கே தானே இது கிடைச்சிருக்கு. சச்சித் ஆனந்தம் ஒரு காட்டன் புடவையில் கிளியராக முடிஞ்சது. இதுக்கு எதுக்கு லாசாரா கதை, ஜானகிராமன் கதை? அது வாங்கும்போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சே, அந்த சிலிர்ப்பு எங்கேயும் கிடையாது. கைதட்டலில் கூட வரல. முடியும் போது நீங்கள் நாகர்கோவிலில் ஞாபகமாக வச்சுக்கோங்க, உடனே இவங்க அடிக்கடி கூப்பிடுங்க, அப்பப்போ புடவை கொடுங்க. ஏம்மா இப்படி கிளம்பி இருக்கீங்க? இது ரொம்ப கஷ்டங்க. அவங்க நீங்கள் இறைவனாக மாற வேண்டுமா, கொடுத்து பாருங்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை? கடவுள் இருக்கிற கடவுள் இருக்கட்டும், நாங்கள் மனுஷனாகவே இருக்கோம். நீங்கள் கொடுங்க. 20 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல்னு 19 தொகுதி நொந்து கிடக்கான். ஜனநாயக கடமை ஆற்ற முடியலேன்ற வருத்தமா? இல்லை, கொடுக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அதனால அந்த ஒரு தொகுதியும் இப்ப நடத்தாதுன்னு சொல்றான். அதுவும் கையில கிடைச்சது நழுவி போயிரும் போல. அதுக்கு பெரிய பெரிய ஆள்களாம் நடக்கும், நடக்காமலும் போகும். காலங்காத்தாலேயே ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தானுங்க இருக்கோம். என்னங்க நீங்க தருகிறதற்கு ஒர்த்தானால்தான், அது ஒர்த்தான பொருளைத்தான் நீங்கள் பெற முடியும். அந்த அம்மா 5 ரூபாய்க்கு கொடுத்தா காக்கா பிரியாணி தான் கிடைக்கும். தருவதற்கு ஏற்ற பொருளை பெறுவது அப்படின்னா அதுக்கு பேர் காமர்ஸ், அது வணிகம். அது தருவதல்ல. இங்கே என்ரோல் பண்ணுறதுல எனக்கு தெரிய, நான் கேள்விப்பட்டேன், இவ்வளவு பெரிய மெம்பர்ஷிப் எந்த டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸுக்கு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். 3000 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்கன்னு. இங்கே எல்லாரும் ஒரு பணம் கொடுத்து தான் என்ரோல் பண்ணுறீங்க. உள்ளே வந்து ஓரளவு நிகழ்ச்சி நல்லா இருந்தால் தானுங்க அடுத்த முறை சந்தோஷமாக வருவாங்க. என்னய்யா சாப்பாடு சரியில்லைன்னு வைங்க, அதில் மெனு வேற போட்டுறாங்க முதல்லையே. நம்ம இலையில் அதில் 4 காணோம். கூப்பிடு, அந்த ஆளை கூப்பிடு, அந்த கன்வீனரை கூப்பிடு. மெனுவில் இருக்கே, இது எங்கே? அதாங்க இதுன்னு சொல்ல முடியுமா? மெனுவில் என்ன இருக்கோ அதில் இங்கே இலையில தரப்பட வேண்டும், பெறப்பட வேண்டும். அப்போதான் மகிழ்ச்சி. உண்மையா இல்லையா ஐயா? வைக்கலைன்னா நம்மால் சண்டைக்கு வருமா? கல்யாண வீட்டில் வந்துடுறானே, பாயாசம் வைக்கலைன்னு ஒரு ஆள் வர்றான். இதே மேடை இங்கே எத்தனை கல்யாணம் நடந்திருக்கும்? நீங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணு 2 மணி நேரம் நிற்கிறானே, 3 மணி நேரம் கூட நிற்கிறான். ஏன் அவ்வளவு கொடுக்குறாங்க? அந்த கியூ குறைய குறைய மாப்பிள்ளை யோசிக்கிறான், என்ன நம்ம அப்பா சரியா யாருக்குமே செய்யலை போலையே. கியூ கூடிக்கிட்டே இருக்கு. எல்லார் கையிலையும் கவரு, பெரிய பெரிய டப்பா. அதை வாங்கி பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்க கவனிச்சிங்களா இல்லையா ஐயா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடியே அவங்க அக்கா, இவங்க அண்ணன், இவங்க அப்பா எல்லாம் வந்து நிற்பாங்க. வர வர படக்குன்னு உள்ள தள்ளிடுவாங்க. இல்லாட்டி அதை எவனும் கொண்டு போயிடுவான். எவ்வளவு வாங்குறதுல சந்தோஷம் இருக்கு, பெறுவது மகிழ்ச்சி இல்லையா? என்ன பேசுறாங்க இதுல? 2 டீ எக்ஸ்ட்ரா, 3 டீ எக்ஸ்ட்ரான்னு எங்கேயோ 2 சின்ன பயலுக்கு சொல்லியிருக்காங்க. அவன் சம்பாதிச்சிருந்தா நான் சொல்ல மாட்டேன், அவங்க அப்பா சம்பாத்தியம். அதனால எந்த கடையிலையாவது கொடுப்பான். அது ஐயா கேட்டார், அது எங்கம்மா இருக்குனாரு. உடனே இவங்க என்ன சொல்லியிருக்கணும், சிவகாசியில் இருக்கு, மதுரையில் முனிச்சாலையில் இருக்குன்னு கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அந்த அம்மா போகிற இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாதான், அதுக்காக தான். கூகுளில் தேடுற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் சொல்வீங்களாமா? அன்ஆத்தன்டிக் நியூஸ் இது.
கூகுளில் தேடுறாங்களாம். அதில் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன மாமனாருக்கு கொடுத்துருவீங்க? அப்பப்போ மாமியாரை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு மாமனாருக்கு ரெஸ்ட் கொடுப்போம். இதை விட அவருக்கு பெரிய சொகை எதுவும் இருக்கா? அவ கிளம்பிட்டாளா மாப்பிள்ள, 1 மாசம் அவளை அங்க வச்சிருக்கு. என்னையா கொடுக்கணும், இதுக்கு மேல என்ன கொடுக்கணும்? அவர் சொல்றாரு, அவ அங்கேயே இருக்கணும் மாப்பிள்ள, நான் நிம்மதியா இருக்கேன். புடுங்குறா, அதுவும் நான் ரிட்டையர் ஆயிட்டேனா கொல்றா என்னைய. இந்த ரெஸ்ட் கொடுக்கறத விட நாங்க என்ன கொடுக்க முடியும் சார்? கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகைக்கு உலகம் முழுக்க சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஆர்வம் உண்டு. ஏன்? எங்கேயோ ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்றதுனாலயா? இல்லை, சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் வருவார், புகை போக்கி வழியாக வருவார். அப்படி ஒரு ஆள் இருக்காரா இல்லையான்னு கற்பனை தான். அது வந்து என்னத்தையாவது கொடுப்பார். இந்த சமூகத்தில் மட்டும் கொடுத்து பாருங்க, நோட்டீஸ்யா, பிட் நோட்டீஸ் தெருவில் கொடுத்து பாருங்க, ஓடி வந்து வாங்குறானையா. ஆமாம், பல்படி மறைக்கிறது வேற ஒன்றும் வேண்டாம். இது நம்ம இங்கே அங்கங்கே எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம்ல, டெல்லி அப்பெல்லாம் கொடுக்குறான்ல, இத்தனோடு பிச்சு கொடுப்பான். அதுக்கு என்ன அடிதடின்றீங்க? எதை கொடுத்தாலும் சமூகம் வாங்கி மகிழ்கிறது. பெறுவதில் தான் இங்கே இருக்கிற மகிழ்ச்சி. கொடுத்து பாருங்க சார். கொடுத்துட்டு சந்தோஷமா வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, நம்ம நேர்மையாக நமக்குள்ளே பேசுவோம், வேற யார்கிட்டையும் பேச வேண்டாம். நேர்மையாக சொல்லுங்கள், கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது யார்? எனக்கு என்னவோ யாரும் இல்லை. அவர் சண்முகம் நிறைய செய்திகள் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேச்சாளர் சண்முகம். ஏன்னா கூட்டத்துக்கு பேசாமல் பேச்சாளருக்கு பேசுகிற மிகச்சிறந்த பேச்சாளர் சண்முகம். ஏன் தெரியுமா? அவர் பேசுகிறதுல அவ்வளவு செய்தி பொருள் பொதிந்து இருக்கும். அது இப்போ காலையில் கேட்டால் கொஞ்சம் புரியும், சாயந்தரம் கேட்டால் புரியும், சாப்பாட்டுக்கு பிறகு கேட்டால் புரியாது. அதுவும் நல்ல சாப்பாட்டுக்கு பிறகு சுத்தமாக புரியாது. அவர் சொல்கிறாரு, லாசாராவுக்கு சாகித்ய அகாடமி விருது ஒரு நாரத்தங்கா. இந்த நாரத்தங்காவை வந்து விருதை விட பெருசுன்னு எழுதினார் அப்படின்னு. ஏன்னா ரெண்டுமே அவர் பெற்றது. பெற்றதில் எது பெருசுன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை நாரத்தங்காவை அவர் பெறாதிருந்தால் சாகித்ய அகாடமி விருது பெருசுன்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? இப்போ ரெண்டை பெறும்போது எது பெருசுன்னு சொல்கிறார்ல, இதில் எது ஆனந்தம்னு சொல்கிறாரு. இது எங்கள் கட்சிக்கான வாதம். என்னவோ சார், அந்த அம்மா நம்பர் 1 பேசினாங்கல்ல, கர்நாடகாவிலே ஒருவர் கொடுத்தார். கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணியை கொடுக்க சொல்லுங்க, நீங்கள் வேற ஒன்றும் கொடுக்க வேணாம். அந்த தண்ணியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள்லாம் நிம்மதியாக இருப்போம். உண்மையிலேங்க மற்றவர்கள் கொடுக்கும்போது வாங்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. யாராவது ஒருத்தருக்கு வேணாம்னு சொன்னதா நீங்கள் யோசிச்சு பாருங்க. சார் எனக்கு வேணாம் சார், நிறைய இருக்குது. அப்படி இருந்திருந்தால் எத்தனை பெரிய வசதி படைத்தவர்கள் கவர்மெண்ட் கொடுக்குற இலவசங்களை வாங்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 1000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, எல்லாரும் அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களா? ஆனால் நம்ம 1000 ரூபாய் விடுவோமா? எதுக்கு சொல்லுங்க, விடுவோமா? நம்மால் என்ன சொல்ற, அவன் கட்டின வரியில் அதுதான் ஏன் மிச்சம் நமக்கு கொடுக்க சொல்லியா? வாங்குறோம்ல. நம்ம வீடு வறுமை கோட்டுக்கு மேலே தான் இருக்கிறது. ஆனாலும் அரசு கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்வதில்லை. அரசு கொடுத்த இலவசங்களை வாங்காத மனிதர்கள் எத்தனை பேர்? ஒருவேளை தமிழ் மக்கள் அப்படி இலவசங்களை வாங்க மாட்டோம் என்று சொல்லி இருந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் வேறு வகையில் போயிருக்கும். மறந்துடாது, வேறு வகையில் போயிருக்கும். எனக்கு தேவையில்லை, நீ யார் எனக்கு டிவி கொடுக்க, நீ யார் எனக்கு மிக்சி கொடுக்க, என்னால் வாங்க முடியும் என்று சொல்லுகிறது நமக்கு இயல்பே இல்லை. எவ்வளவு கொடுக்குறோம், எவ்வளவு வந்தாலும் வாங்குறதா நம்ம எண்ணம். தயவுசெய்து அதை மறந்துடாதீங்க. இன்னும் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாரும் பார்க்குறீங்கல்ல, வாழ்க்கையில் என்ன அடிப்படையாக ஒரு விஷயம். இந்த சின்ன பிள்ளை ஒன்று பேசினது எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல யூடியூப்பில். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? அந்த குழந்தை சொல்லுது சாப்பாடு தான் முக்கியம், ஏன்னா பசிக்கும்ல அப்படின்னு வரும்போது பெறுவது தான் மகிழ்ச்சி இல்லையா? அதானங்க உண்மை. எப்போது பிறர் கொடுக்க நாம் பெறுகிறோமோ அப்போதுதான் முகத்தை, அது சரியா தப்பான்றது இல்லை இங்க கேள்வி. ஆனந்தம் எப்போது? ஒன்றை பெறும்போது தான், பெறுவதில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி ரோட்டரி சங்கத்தை சார்ந்த எல்லாருக்கும் அது தெரியும். ஏதோ ஒரு கிராமத்தை தத்தெடுக்கும் போது, ஏதோ ஒரு பள்ளியில் போய் நீங்கள் அது கழிப்பறை கட்டி தரும்போது, அல்லது ஏதோ ஒரு ஊருக்கு குடிநீர் வசதி செய்து தரும்போது நீங்கள் மகிழ்வதை விட 1000 மடங்கு அந்த பயனாளிகள் மகிழ்கிறார்கள் என்பதை நீங்கள் அவர்களை பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள். எங்கள் ஊரில் நல்ல தண்ணி இல்லை சார்,
எங்கள் ஸ்கூலு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலு கழிப்பறை கூட இல்லை சார். நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்கன்னு அவங்க முகத்தில் விரிகிற அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை பார்ப்பதினால் சொல்கிறேன். உங்களுக்கு அது நன்றாக தெரியும். தருவதை விட பெறுவதே மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரிய நேரத்தில் நிறைவு செய்வதற்கு முன்னாடி இதற்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். உள்ளபடி எண்ணி பார்த்தா நம்ம எல்லாரிடமும் பெறுவதில்தான் ஆனந்தம் இருக்கு. காரணம் என்ன? நாம் குழந்தையாக பிறந்ததிலிருந்தே பெறுவதைத்தான் அனுபவித்திருக்கிறோம். முதல்ல நம்ம தாயிடத்தில் பெற்றுக்கொண்டோம், பிறகு தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சின்ன குழந்தையாக நாம் வளர்கிற பொழுது நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய பொருளை மற்றவங்க அதுக்கு விளையாட்டுக்கு கூட கேட்டு பார்ப்பாங்க, எங்க டே ஐயா எனக்கு அப்படின்னு கொடுக்க மாட்டோம். அது நம்முடைய உடைமை, நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் பெற்றிருப்பதில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கு. இது நாம் வளர்ந்து 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 மேலே போகிற வரைக்கும். ஆனால் எப்போது நமக்குள்ளே ஒரு தாய்மை, ஒரு தகப்பன் தன்மை வருகிறதோ அப்போது இது திரும்புகிறது. சின்ன பெண்ணு தான், அவள் பெற்றுக்கொண்டே வளர்ந்தவர் தான். ஆனால் அவள் ஒரு தாயான பிறகு தருவதிலே மகிழ்ச்சி கொள்ள ஆரம்பிக்கிறாள். அது இப்போ வாழ்க்கை திரும்புது. ஒரு சுற்றி பாருங்க, எதையும் அவள் வைத்துக் கொள்ளாம சின்ன பிள்ளையா இருந்த பொழுது அவள் எல்லாரும் வாங்குவதில் தான் இருந்தாள். ஆனால் தாயா ஆன பிறகு தன் பிள்ளைக்கு கொடுப்பதில் அவள் சலிப்பதே இல்லை. எதுவானாலும் சரி, நீ நல்லா ராயா, நீ சாப்பிட்றா, இருக்கிறதை தனக்கென்று கூட உண்ணாம தன் பிள்ளைக்கு தந்து மகிழ்கிறது தாயிடம் பார்க்கிறோம். அப்போ தருவதற்கு ஒரு முதிர்ச்சி வேண்டும். இந்த அனுபவம் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, பெறுவதற்கு முதிர்ச்சி வேண்டியதில்லை, அனுபவம் வேண்டியதில்லை. ஏன்னா அது இயல்பாகவே நம்மோடு கூடியிருப்பது. தருவதற்கு இன்னும் ஒன்று பாருங்க, மண்ணில் விதையை 1-2 விதைகளை நடுகிறோம். ஆனால் அது திருப்பி கொடுக்கிற பொழுது ஒன்றாக கொடுப்பதில்லை, பலவாக கொடுக்கிறது. மண்ணு கூட பாருங்க, நீ நெல் விதைக்கக்கூடிய சகோதரன் அந்த நெல்லை விதைத்து வருகிற போது திருப்பி அவன் அறுவடைக்கு போறான் பாருங்க, 1/10 அது தருகிறதை பார்க்கிறார் அல்லவா? அப்படின்னா மண் கூட ஒன்றாக தருவதில்லை, கொடுத்ததை திரும்ப கொடுப்பதில்லை. நீ 1 கொடுத்தால் அது 100 கொடுக்கிறது. அப்படின்னா மண்ணுக்கு தெரிகிற ஒரு உண்மை. மரம் ஒரு விதை தான் போட்டிருக்கிறோம் மரத்தில், ஆனால் அது எத்தனை கனிகளை கொடுக்கிறது? திருப்பி கொடுக்குது. அப்படின்னா இயற்கை ஒன்றை பலவாக நமக்கு திருப்பி கொடுத்து பாடம் கற்பிக்கிறது. இப்போ முதுமை வரபோது நாம் தாய்மையாக அடைகிற போது ஒன்றை கற்றுக்கொள்கிறோம், பிறகு இயற்கையிலிருந்து சிலவற்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். இதையெல்லாம் நாம் கற்க 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 ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, தருவது என்பது எப்போது நமக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னா, நாம் தாய்மையை அடைகிற பொழுது அல்லது தகப்பனாக நாம் மாறுகிற பொழுது கொடுப்பதே நம்முடைய லட்சியமாக. அப்புறம் எனக்கு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, வச்சுக்க நீ வச்சுக்கிடையா, நீ வச்சுக்கிடையான்னு. அப்படின்னா இந்த ஜடம் முதுமை அடைவது மட்டுமல்ல, அறிவில் ஒரு முதுமை வருகிற பொழுது, அறிவு முதுமை வருகிற பொழுது நிச்சயமாக, அதனால தான் பெரியவர் திருவள்ளுவர் சொன்னார், ஈத்து உவக்கும் இன்பம்னார். கொடுப்பது நம்மை பொறுத்த மட்டும் வருத்தம். இப்போ சொன்னாங்க இன்கம் டேக்ஸ் கட்டும்போது நீங்கள்லாம் வருத்தப்படுறீங்களா இல்லை ஆனந்தமாக இருக்கீங்களான்னு. ஆனால் அதற்கு ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அரசிற்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது. ஏனென்றால் அரசு எனக்கு நிறைய செய்திருக்கிறது.
நான் அதற்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற அந்த கடமை இருக்கு பாருங்க, அந்த முதிர்ச்சி ஞானம் வருகிற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி வந்துடும். அப்படின்னா ஆனந்தம் என்பது நீங்கள் எதை பெறுகிறீர்கள் என்பதில் அல்ல. மகாத்மா காந்தி சொல்றாரு, ஆனந்தம் என்பது நீங்கள் எதை பெறுகிறீர்கள் என்பதில் அல்ல, நீங்கள் எதை தருகிறீர்கள் என்பதில் தான் ஆனந்தம் இருக்கிறது என்று சொன்னால், பெரியோர்களே, அதுவும் ரோட்டரி சங்கத்தில் உலகம் முழுமையும் மானுடம் எப்படி ஒன்றாக இணைய வேண்டும் என்பதை, நீ பிறந்திருக்கிற ஊரில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், சொந்தம் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரோட்டரியில் எங்கே ஏழ்மை இருக்கிறதோ, எங்கே தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் தருவதுதான் நம்முடைய பண்பாடு என்பதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ரோட்டரி சங்கத்தில் பெறுவதுதான் என்று பழைய சித்தாந்தங்களை பேசுவதை விட, இல்லை நான் நிறைவாகிவிட்டேன், நான் மனிதனாகிவிட்டேன், இனி பிறருக்கு கொடுப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி என்று முழுமை பெறுவதில் தான் ஆனந்தம். அந்த ஆனந்த திருவிழா தொடங்கிவிட்டது. நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க, ஆனந்தம் பெருகும். ஆனந்தம் கொடுப்பதில் தான், பிறருக்கு தருவதில் தான் ஆனந்தம். அதுதான் நிறைவான மகிழ்ச்சி. அதற்கு ஒரு உதாரணம், எத்தனை பெரிய ஞானி இறைவன் கண்ண பரமாத்மா உலகுக்கெல்லாம் கொடுத்தவன். உலகுக்கெல்லாம் கொடுக்கிற பொழுது உயர்ந்திருந்த அவனுடைய கரம் கர்ணனிடம் எப்பொழுது போய் அவன் கையேந்தி அன்றானோ, எப்போது கர்ணனிடம் போன போது அவரிடம் கிச்சை கேட்கிறவான் அல்லவா, செய்த தர்மங்களை எல்லாம் எனக்கு கொடு என்று கேட்கிற பொழுது அவன் கரம் தாழ்ந்து விடுகிறது என்று சொன்னால், அவன் படைத்த மனிதன் உயர்ந்து விட்டான், அவன் தாழ்ந்து விடுகிறான் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த மகா பெரிய காரியத்தை அடைவதற்கு கண்ணனைப் போல் உயரவும் வேண்டும், கர்ணனைப் போல் அவனிலும் உயர வேண்டும் என்று சொன்னால் கொடுங்கள். அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதுதான் மற்றவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வேதங்களும். நீங்கள் கொடுங்கள், நீங்கள் எதில் அளக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு அளக்கப்படும். கொடுங்கள், நிறைய கொடுக்கப்படும் என்று சொல்லுவது போல தருவது தான் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.